கைஸ் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி பிளாக் தண்டர் கிட்ட வந்திருக்கோம். டீ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்மானிஸ். சாரி, உங்களுக்கு குட் மார்னிங் இருக்காது. அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மதியானம் 2 மணி ஆகிருக்கும். ஸோ இனிமேல் நம்ம வீடியோ எல்லாமே 2 மணிக்கு தான் வரும். நான் இப்போ ஊட்டி கிளம்பிட்டேன். சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரியே எனக்கு தெரிஞ்சு சோலோ ரைடு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதாவது நான் சென்னையில் நிறைய லோக்கல் இடத்துக்கு வந்து போயிருக்கேன். அதாவது 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட போயிருக்கேன். ஸோ ஒரு டூரிசம், அதாவது ட்ரிப்பு, ஒரு ப்ளாகு பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் இதான் போகிறேன். முதல் ட்ரிப்பு. கிட்டத்தட்ட இங்கேருந்து 250 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்ஸ் போட்டால் தான் தெரியும். ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு. நான் பேக் வச்சுருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? ரோப்பு, சென்னையிலேருந்து கொண்டு வந்த ரோப்பு இது வச்சு வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக பெரிய பேக் தான் பிளான் பண்ணேன். பெரிய பேக் வச்சா நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் டென்ட்டு நான் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் ஸ்லீப்பிங் பேக் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸில் நான் ரிட்டன் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரிப் இருக்குது, அது சஸ்பென்ஸு, கூடிய விரைவில் சொல்கிறேன். அதனால் சின்ன, அதாவது 2 ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே எடுக்கல. ஜெர்க்கின் இருக்குது. ஸோ இப்போ போட்டிருக்கிறது ஒரு டிஷர்ட். இதோட தான் கிளம்ப போகிறேன். சின்ன பேக்குன்னு போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாச்சு. லேப்டாப் பேக் தான், அது உள்ள லேப்டாப் இருக்குது. அப்புறம் கேமராக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் 2-3 வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு வேறு என்ன, ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வண்டியோட புக்கு, பேப்பரு, இ பாஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு குட்டி பேக் எடுத்துகிட்டு போகிறேன். அது தெரியுது உங்களுக்கு? இது பாருங்கள், குட்டி பேக். இது என்னென்னா கேமரா பேக்கு. இது நான் ஏன் இங்கே ஃப்ரெண்டில் மாட்டியிருக்கேன்னா, நம்ம அடிக்கடி போகும்போது ஷூட் பண்ணிட்டே போகணும், ப்ளாக் பண்ணிட்டே போகணும்ல. அதனால் பேக் உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஃப்ரெண்டில் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரைவ் பண்ணும்போது என்னால் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதாவது நிறுத்தி தான் பேச முடியும். சின்ன கோப்ரோனா ஹெல்மெட்டில் வச்சுட்டு போகலாம். இதுக்கு நான் வச்சுருக்க M50 பெரிய கேமரா. ஸோ வெளியே எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ஓட்டும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். அப்புறம் ஹெல்மெட், அது நான் எடுத்து தான் போகிறேன். அது எடுக்காமல் போகலன்னு நினைக்காதீங்க. ஹெல்மெட் எடுத்து தான் போகிறேன். ஸோ ஹெல்மெட் இருக்குது. ஓகே, நம்ம கிளம்புவோம். முதல் ப்ளாகு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் வேறு லெவலில் நம்ம நிறைய ட்ரிப்பு போகணும் ஆசைப்பட்றேன். சரி, டைம் கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சு. நம்ம கிளம்புவோம். அதாவது கேரளா டு ஊட்டி. வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டோம். வரும்போது பார்த்துருப்பீங்க, அதாவது இருட்டாக இருந்தது. அதனால தான் பார்த்தோன்னா நான் ஷூட் பண்ணேன். வர ரூட்லாம் நான் கிளம்பும்போது 4:30 கிளம்புனேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. ஸோ டீ சாப்பிட்லாம். அதாவது பாலக்காடு வந்துட்டேன் நான். டீ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்விச். இது 2 தான். இன்னும் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து மேட்டுப்பாளையம், அப்புறம் ஊட்டி. ஸோ இதுதான் பிளான். இப்போது ஹைவேல தான் இருக்கேன் பாருங்கள். இதுதான் கோயம்புத்தூர் ஹைவே தான். நம்ம வண்டி டோருக்கு பாருங்கள். வண்டி அங்கே வச்சுருக்கேன். பெட்ரோல் கூட போட்டேன். வரும்போது கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது. பாலக்காடு வரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டேன். ஒரு 300 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் பெட்ரோலு. பார்ப்போம், கோயம்புத்தூரில் இன்னும் கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு மேலே போவோம். நான் மலை ஏறும்போது பெட்ரோல் இருக்குமான்னு தெரியல.
நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ பின்னாடி போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பொறுமையாக தாங்க வந்தேன். ஒரு 40, 50, 60 அந்த ஸ்பீடில் தான் வந்தேன். பொறுமையாக 2-3 இடத்துல நின்று டீ சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு அப்படியே பொறுமையாக தான் வந்தேன். ஸோ இப்போ கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது விஜய் சாரோட மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். அது என்னன்றதை நீங்கள் விஷுவல்லே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து அடுத்த மேட்டுப்பாளையம் தான் போகணும். நடுவில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் நீங்கள். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். அதாவது கேரளாலேருந்து அப்படியே தமிழ்நாடு மாநிலம் முடிச்சு கோயம்புத்தூரில் என்ட்ரான்னா அப்படியே நம்ம தமிழ்நாட்டு வாசம் அப்படியே வீசுதுன்னு சொல்லலாம். ஸோ கேரளாவில் ஃபுல்லாக பச்சை பசன்னு இருந்தது. டோட்டலாக அப்படியே மாறுது பாருங்கள். ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு தாண்டும் போது இந்த ஃபீல் நமக்கு தெரியுது. எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் இருக்கேன். அதனால தான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். நீங்கள் எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுறேன். நான் 2 வீலரில். ஆமாம் ஆமாம் காந்திபுரம். ஓகே, இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் தானே? என்ன காம்ப்ளெக்ஸ்? கங்கா யமுனா ஃப்ளாட்டா? தேட்டர் கங்கா யமுனா தேட்ரு. ஓகே 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 சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இப்போது வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி யாருன்னு தெரியுதா? பாபு அண்ணா, தேன்குமார் அண்ணா. ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பாபு அண்ணாவும் அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுற எல்லா நலத்திட்ட உதவிகளும் நம்ம சேனலில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அவரோட ஆஃபீஸில் தான் இருக்கோம். பாருங்கள், நம்ம அண்ணன் தளபதி தெரியுதா? ஸோ பாபுண்ணை ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தார். கோயம்புத்தூர் வந்தால் வாங்க வாங்கன்னு. 2 நாள் முன்னாடியே வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. ஊட்டி போகும்போது பாபுண்ணாவை பார்க்காம போக முடியாது. அதனால தான் இங்கே வந்து அவரை மீட் பண்ணேன். அப்புறம் நம்ம மக்கள் இயக்கத்தில் மாநில பொறுப்பாளர் ஆனந்த் சார் எப்போவுமே சொல்லுவார், ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவார், நீங்கள் தளபதி படத்தை வச்சுக்கிட்டு பைசா 10 பைசா இல்லாமல் எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் நம்மளை கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்ருவாங்க தளபதி ரசிகர்கள்ட்டு. அது அப்போ கேட்கும்போது இன்னும் இவர் இப்படி சொல்கிறாரேன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது நிஜமாலே உண்மை தான். நமக்கு 10 பைசா தேவையில்லை. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லையும் கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா, எந்த மாவட்டத்தில் போனாலும் தளபதி ஃபேன்ஸு நமக்கு பயங்கரமாக உதவி செய்வாங்க. அதில் டவுட்டே கிடையாது. தேனியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். தேனியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் போன உடனே அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்லாம் நான் கூப்பிட்டு நிறைய உதவிகள் பண்ணார். ஸோ அதே மாதிரி தான் பாபு அண்ணாவும். கோயம்புத்தூரில் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் மக்கள் இயக்கத்தில் சேரணும்னா பாபு அண்ணா வந்து மீட் பண்ணலாம். கரெக்டாண்ணா? பாபு அண்ணா வந்து மீட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ என்ன இவர் விடவே மாட்டுறாரு. வெயிட் பண்ணுங்க தான் சொல்கிறாரு. ஸோ வெயிட் பண்ண நம்ம ஊட்டி போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடானா, எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியிலும், அதாவது இந்த கட்சி நான் சொல்ல விரும்பல, எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வெளியெல்லாம் வரும்போது அந்த கட்சிக்காரங்க யாருன்றதெல்லாம் நமக்கு அடையாளமே தெரியாது. நானும் இந்த கட்சியில் இருக்கிறேன், அவங்க இருப்பாங்க. ஆனால் மக்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் முகமும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஊரில் இந்தந்த ஆளுங்க இருக்காங்க. நான் இப்போது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரேன்னா எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா சந்திலையும் பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு உதவி பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எந்த பயமும் தேவையில்லை. எனக்கு ட்ராவல் பண்ணும்போது ஐயோ வண்டி பஞ்சர் ஆகிடுமோ, பெட்ரோல் இல்லாமல் நின்றுவோனா, அதனால் எந்த பயமும் இல்லை. கேரளாலேருந்து வரும்போது பாலக்காடுலேயும் ஆள் இருக்காங்க, கோயம்புத்தூர்லேயும் ஆள் இருக்காங்க. இப்போது போகிறோம் ஊட்டிக்கு. ஊட்டிலையும் ரமேஷ் அண்ணா இருக்கார். ஸோ எல்லாருமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மக்கள் இயக்கத்தில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருமையான விஷயம்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் சொல்லணும்னா சொல்லலாம்ண்ணா. தேங்க்யூ அண்ணன் தேன்குமார்ண்ணே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உதவுவார். கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலே தேன்குமாரை பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம கிளம்புவோம் நேராக மேட்டுப்பாளையம் போய் அப்படியே ஊட்டி கிளம்புவோம். ஸோ இங்கே வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.
கைஸ் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி பிளாக் தண்டர் கிட்ட வந்திருக்கோம். பின்னாடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிளாக் தண்டர். ஸோ பிளாக் தண்டர் இவ்வளோ காலியாக இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் லாக்டவுன்னால யாரும் வரதில்லை போல் இருக்குது. செம்ம எம்டியாக இருக்குது. எப்போவுமே நான் ஊட்டி சைடு போகும்போது மேட்டுப்பாளையம் போகும்போது பிளாக் தண்டர் பார்ப்பேன். எப்போயாச்சும் வரலாம் உள்ள எப்போவுமே ஜேன்னு இருக்கும். இப்போ ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது பாபு நான் சொன்னார், நீங்கள் போகிற வழியில் மேட்டுப்பாளையத்தில் வந்து நான் பசங்களை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்ட்டு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாம் யாராலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயண்ணன் அவர் ஒருத்தரால் தான். ஸோ அவரால் தான் இந்த இவ்வளோ அன்புன்னு சொல்லலாம். அங்கேருந்து வரும்போது நீங்கள் போயிட்டே இருங்க, இங்கே தான் சாப்பிட மாட்டீங்க, இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கும். நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதாவது மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறேன், அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் ஒன்றும் தேவையில்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்டருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ பிளாக் தண்டர் இதுக்கப்புறம் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு மேலே ஊட்டிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடை நான் இங்கே வச்சு முடிச்சுக்கிறேன். அதாவது ஊட்டி ட்ரிப்பு இது ஃபஸ்ட் எபிசோடு. ஏன் இங்கே முடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இல்லைனா ரொம்ப லென்த்தாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே போச்சுன்னா பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அப்லோட் பண்ணவும் டைம் ஆகும். ஸோ அதாவது மேட்டுப்பாளையம் டு ஊட்டி மலை ஏறுறது 2வது எபிசோட், அது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும், பிளாக் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.